ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி வெளில வந்தாலும் வந்தாரு, நமக்குலாம் டபுள் ஷிஃப்ட் கொடுத்து போயிட்டாருங்க. இன்னைக்கு சண்டேலையும் பாத்தீங்கன்னா நம்ம கூடுதலா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு கதறல் சத்தம், நாலா பக்கம் ஒப்பாரி, கண்டென்ட், இத பத்தி பேசவா, அதை பத்தி பேசவா, இவருக்கு பதில் கொடுக்கவா, இவருக்கு ரிப்ளை பண்ணவான்னு இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கலாம் பாருங்களேன். சரி, ஓகே, எல்லாம் யோசிச்சாலும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் நீ முதல்ல பதில் கொடுக்கணும், எனக்கு தான் ரிப்ளை தரணும்னு சொல்லிட்டு டிங்குன்னு ஆடுறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு நான் யாருக்கு பதில் கொடுக்க போறேன்னு. நாம் தமிழ் கட்சி சீமானவர்களுக்கும் ஆமை குஞ்சுகளுக்கு தான் இன்னைக்கு பதிலடி. ஏன்னா முதல்ல அவங்க தானே வந்து கதறுவாங்க. சோ அதனால நம்ம பதில் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா உங்களுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இல்ல, ரூம் செக் பண்ணுங்க, பின்னாடி பேக்ரவுண்டும் சரியா இல்ல, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கண்ணா, இன்னும் அப்பதான் இன்னும் வீடியோ நல்லா எல்லாரும் பாப்பாங்க வைப்பாங்க அப்படின்ட்டு. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? நம்மளுக்கு அந்த செட்டப் இல்லைங்க. இப்பதாங்க நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கோம். சரி, உங்களுடைய ஆதரவுல இன்னும் நல்லா வந்துச்சுன்னா இதோட பெட்டரா நம்மளுடைய ப்ரொஃபஷனலா ரிவ்யூ போறோம், செட்டப்போட பக்காவா பண்ணுவோம். ஓகேவா? இப்ப ஏதோ நம்ம இருக்கிற டைம் கேப்ல நம்ம வீடியோ போட்டுருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்காக நம்ம விஜய் மேல வச்சிருக்கிற ஒரு அன்புனால நம்ம பிடிச்சிருக்கனால, இந்த அரசியல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கனால, நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜிக்கா இருக்கு. அதனால ஒரு ஆதரவா நம்ம போட்டு பிறந்துட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாயிண்ட்ல வரலாம். முதல் பாயிண்ட், எவனுமே இனிமேல் தமிழ்நாட்டுல விஜய் ஏன் வெளியே வரலன்னு கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு தரமான ஒரு சமூகத்தை பண்ணிட்டு போயிருக்காரு மனுஷன். வேற லெவல், திகச்சு திணறி கிடக்காங்க அவ்வளவு வெறும். என்னடா இப்படி வரான்லடா, அந்த மனுஷன் வந்தா வந்து வர்ற இடம்லாம் அப்படி கூட்டம் கொடுதையா, ஒரு மாநில கூட்டம் கொண்டா பரவாயில்ல, இப்படி போற இடம்லவே போவாங்க அப்படின்ட்டு அவ்வளவு வெறும் மிரண்டிலே கிடக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை எங்க போனாலும் கூட்டிடுறாரு. வேற லெவல்ல இருக்கு. சோ நமக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, எதிரிகளுக்கு பயங்கரமா கதறும்ல, நமக்கு சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கு கதறதானே செய்யும். சோ அதனால இனிமேல் பாத்தீங்கன்னா வெளில வரத பத்தி எவ்வளவு பேச மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி பிரஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அரசியல் வந்து கேட்பாங்களா, விஜயோடைய அந்த திருச்சி போனார்ல முதல் பிரச்சாரம், அரியலூருக்கு போயிருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி நான் தமிழ் சீமான்ட்டு கேட்கறாங்க. அவரு விட்டுவிட்ட ஆளு, அவர்தான் வெறி கொண்டு போய் நிக்காரு. யாராவது பக்கத்துல போய் விஜய் பத்தி ஏதாவது பேச ஓன் கடிக்கிற மாதிரி வெறி பிடிச்ச அலையினாரு மனுஷன். அதனால உடனே கோத்தல என்ன வரதான் செய்யும். ஒரு திரையில் உள்ள ஒரு நடிகர் நேர்ல வரானா எல்லாரும் பார்க்கணும் போதான் செய்வாங்க. நாங்களாம் அந்த காலத்துல எம்ஜிஆர் வராருன்னு போய் இப்படிதான் போய் நின்னோம் மணிக்கணக்கா. கடைசியா அவர் இந்த பக்கம் வராம அப்படி திரும்பி போயிட்டாரு. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அஜித் வந்தா இதை விட கூட்டம் வரதான் செய்யும். ரஜினிகாந்த் வந்தா இதை விட கூட்டம் வரதான் செய்யும். ஏன் நயன்தாரா வந்தா கூட கூட்டம் வரும். ஏதாவது சொல்ற போறேன். சரிதான், கடைசியில போய் அஜித் கல்ல உள்ள ஆரம்பிச்சாச்சா, இத பொழப்புதான். இந்த ஆளுக்கு வேற பொழப்பானே கிடையாது. சரி, இப்ப என்னத்துக்கு அஜித்தை தூக்கி பிடிச்சு வராரு? இல்ல, அஜித் வந்தா விஜயோட கூட்டம் அது இங்க அதிகமா வருமா? அப்ப அஜித் வர சொல்ல வேண்டியதானே? இது வந்து அஜித் ரசிகர் தப்பா நினைக்க கூடாது. அஜித் ரசிகர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அஜித்துக்கோ ரஜினிகாந்துக்கோ இந்த மக்கள் மேல நல்ல அக்கறை கிடையாது. உண்மை அதான். அவங்களுக்குன்னா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சுலபம், இதுலதான் ஆசை இருக்கு. அதாவது இதை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்களுடைய விருப்பம். ஏன்னா அவங்க சொந்தமா சம்பாதிக்கிறாங்க. விஜய் மாதிரி அவங்களும் சொந்தமா சம்பாதி சுய சம்பாதித்துல வாழ்றாங்க, ஒழுக்கமா வாழ்றாங்க. சீமான் மாதிரி கிடையாது. ஆனா நம்ம அதை விட்டுறலாம், குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து நல்ல குடிமனா இருக்காங்க, நல்லா ஒத்துக்கணும். ஆனா ஒரு பொதுநலத்துக்கு வரணும்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு வரணும். ஒரு தளத்துக்கு வர்றதுக்கு தான் தைரியம் வேணும், துணியும் வேணும். அந்த எண்ணம் வரல சொல்லக்கூடிய அஜித்துக்கோ ரஜினிகாந்துக்கோ அந்த எண்ணம் வரல. இந்த பொதுமக்களுக்காக அரசியல நம்ம வரணும், ஒரு புதுசா ஒரு கட்சி ஏற்படுத்தி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. ஏன் விஜய்க்கு வருது? ஏன்னா விஜய்க்கு தான் இந்த மக்கள் நன்மையில ஒரு அக்கறை இருக்கு. ஏன்னா இந்த மண்ணோட மகள்ல, தாம் பிறந்த மண்ணுல, தாம் மக்கள்ல, ஏன் மக்கள் அப்படிங்கிற எண்ணம் அதுல பிறந்தவங்க தானே துடிக்கும். நான் தெரியாம இருக்கிறேன். அஜித்துக்கு வரலாம்ப்பா கூட்டம், அஜித் வந்தாலும் கூட்டம் கூடும்பா, ரஜினிகாந்த் தான் கூட்டம் கொடுப்பா. ஆனா அந்த அரசு கட்சிக்காரத்துக்கு வரல ஐயா. பொது தளத்துக்கு பொது பிரச்சனைங்க பொதுமக்கள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த இறந்து போன அஜித்குமாருக்காக போய் நீதி கட்டு நின்று மைக்கு இப்படி வெட்டா வெயில்ல. சோ அவருக்கு என்ன தலையெழுத்தா வந்து நிக்கணும்னு. சோ அப்ப வராருன்னா அப்படிப்பட்ட வரக்கூடிய மகனா உடனே வந்து பாத்தீங்கன்னா திரை கவர்ச்சியை வந்து பார்த்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அழிக்க பார்த்துட்டாரு, திரை கவர்ச்சி வந்து ஒடுக்க பார்த்துட்டாரு. ஏன் இது முதல்ல தெரியாதா? திரை கவர்ச்சி வந்து ஒடுக்க போறாரு அப்படிங்கிறது முதல்ல தெரியாதா? அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரும்போதே அப்ப இருக்கணும்ல. ரஜினிகாந்த் எடுத்த போது விஜய் எதிர்க்க வேண்டியதானே? மானமுள்ள ஆமை குஞ்சுகள் யாரா இருந்தா போய் சொல்லுங்க. அவங்க ஒண்ணு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரப்போ தெரிஞ்சவன எதிர்க்க வேண்டியதானே? அப்போ ரஜினிகாந்த் எதிர்த்தார்ல, விஜய் எதுக்கல? ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பாயிண்ட். அவரு ரஜினிகாந்த் தமிழன் கிடையாது, விஜய் தமிழன், என் தம்பி எழுதியமா ஆதரிச்சாரு. ஏன்னா தம்பி வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு வந்த பிறகு அண்ணனுடைய பேச்சை கேட்டு அண்ணன் கூட கூட்டணி சேருவாரு, அவருடைய ரசிகர்கள் நமக்கு அப்படியே வந்து சேரான்னு சொல்லினா ஒன்னு அந்த உருட்டு விட்டுனாரு. என் தம்பி என் தம்பி என்ன ஏத்தி அரசியல் பண்ணாலும் அவனை ஏத்தி அரசியல் பண்ண மாட்டேன். என்னடா விட்டு இன்னைக்கு என்னடா பேச்சு பேசுறீங்க? ஏத்து போக துடிக்கீங்க. இன்னைக்கு என்னன்னா முழுக்க முழுக்க தம்பிக்கு எதிராவே. அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னா அவர் கெட்டி கொண்டு வரான கோட்டையா அவர் திரைக்க வச்சு வந்து அப்படியே சரிச்சுட்டாரு. ஆமா, ஒரு கெட்டுனார் கெட்டு. இல்ல, தைரியமான ஆம்பளை ஒரு தமிழனா இருந்தா மத்த எதுக்கு நீ பயப்படக்கூடாது. அது தமிழங்கிற நான் நிக்க, அவன் திரைக்க வச்சு நிக்கிறான், நான் போட்டி போற 2 பேரும் போட்டி போட்டு பார்ப்போம், ஜெயிக்கிற மாத்திரம் அப்படிதான் நிக்கணும். அதை விட்டு நாம யாரை எதுக்கணுமோ, எதிரி யாரோ அவனை விட்டுட்டு தம்பியை தான் அவர் அடிப்பான். கேட்டா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கொள்கை ரீதியாக எங்களுக்கு வேறுபாடு இருக்கு, உறவுல வந்து நான் அவன் தம்பி தான், நான் அண்ணன் தான்.
மண்ணாங்கட்டி. இல்ல எதிரி அடிக்க மாட்டாங்களாம். இவங்க அடிக்கிறது ஃபுல்லா தம்பி தான் அடிப்பாராம். அதுக்கப்புறம் வந்து உறவு இருக்கு. என்ன மண்ணாங்கட்டி உறவுன்னு கேட்கேன். தெரியாம என்ன மண்ணாங்கட்டி உறவு? என்ன பேச்சு பேசிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்ட உடனே தம்பில வராங்க. பாத்தீங்களா எங்க அண்ணன் பாத்தீங்களா எப்படி சுத்தமா கொள்கையா நிக்காரு. அவர் மாநாட பாத்திருக்கியா? மரங்களின் மாநாட்டு, மலைகளின் மாநாட்டு, அது மாநாட்டு, இது மாநாட்டு. என்ன மாநாடு நடத்தி என்ன புண்ணியம்? உங்ககிட்ட நேர்மை இல்லையே? உங்ககிட்ட உண்மை இல்லையே? இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகரை தூக்கி பிடிக்க சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல எதிர்த்துருக்குன்னு தான் கேட்கிறேன். ஏன்னா அவரோட கூட்டம் சேர்ந்தா அவர் நல்லவர், நடிகர் நல்லவர், வல்லவர். அவருக்கு எதிர்த்தா நின்ட்டாங்கன்னா அவர் வந்து அயோக்கியனா மாறிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயோட இந்த அபரிதமான வளர்ச்சி மக்கள் செல்வாக்கெல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இங்க மட்டும்தான் இவருக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த பாதிப்பை ஏற்படுத்துது. மொத்த கட்சியும் க்ளோஸ். இவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் போகுது. இவர் அப்புறம் உருட்டுனா அதாவது எப்பவுமே நாம வந்து உண்மையா தான் வச்சுக்கலாம். எந்த புயல் வந்தாலும் சரி எது வந்தாலும் எதிராக இருந்தாலும் நம்ம நிக்கலாம், நிலை கொண்டு நிக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாதுல்ல. நாமளே பாத்தீங்கன்னா உருட்டி ஒரு கோட்டை கட்டிச்சிருக்கோம். இவர் சொல்ல இன்னைக்குதான் அவர் நடிகரா திருறாரா? ஏன் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரப்போன்னு சொன்னாரு. அன்னைக்கு என் தம்பி வரான், என் தம்பி என் கூட சேர போறான். பாருங்களேன், இப்ப இருக்க தம்பியுமே கிடையாது. விஜய் வந்து அப்ப நீங்க படத்துல பாக்குற விஜய் கிடையாது. பாருங்க வேற மாதிரி இருப்பான். இப்ப வேற மாதிரி தம்பி காட்டின உடனே இங்க கிழிஞ்சு போய் தொங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பி வந்து இவரு கூட சேருவாரு. அண்ணன் முன்னாடி போயிட்டாரா, பின்னாடி தம்பி ஒரு கையை பிடிச்சிட்டு போவாரு. அதனால என் தம்பின்னு மட்டம் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தம் முதல் மட்டும் அவன் செஞ்சுட்டு போயிட்டாரு. நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, உன்னால கண்டுக்க மாட்டேன், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நான் கடைந்து விட்டாரு. உடனே நம்ம கூட சேரமானா தெரிஞ்ச உடனே அவர் எதிராயிட்டாரு. என்ன பொழப்பெல்லாம் இருக்கிற இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இப்ப சீமானா யாருமே மதிக்கிறது கிடையாது. ஒருத்தர் அரசியல் கட்சியில யாருமே செஞ்சது கிடையாது. நீங்க ரீசெண்டா பாருங்க திருமாவளவர் போட்டு கவலைப்படுத்திருக்காரு. நீ இவ்வளவு பேச உன்னால ஒரு சீட்டு ஜெயிக்கிறது வக்கு இருக்கா? அதாவது கூட்டணி அமைச்சா கூட்டணி தான் அதான் வந்து அரசியல்ல அப்புறம் வேற என்ன அந்த கரெக்டா அந்த டைம்ல யாரோட கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுமோ அப்படிதான் போகணும். அப்படி அன்னைக்கு கழுவி ஊத்திட்டாரு. இவ்வளவு பார்த்தா இதுக்கப்புறம் நம்ம டிடி தினகரன் அவரு அன்னைக்கு நான் என்ன மத்தவங்கள மாதிரியா சும்மா யாரையும் விமர்சிக்க மாட்டேன், மத்தவங்கள மாதிரி நான் தம்பின்ட்டு அதுக்கப்புறம் மாணவரை திட்டலாம் நான் கிடையாது அப்படின்னு அன்னைக்கு போட்டு பழந்துட்டாரு. இப்படி ஊர்ல ஒருத்தருக்கு இவரை மதிக்க கிடையாது. இவர் யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம ஊர் செல்லா காசு ஆயிட்டமே இந்த பையன் கட்சி ஆரம்பிச்சு இப்படி நம்மள அழிச்சாலாங்கிற விரக்தியில முத்தி போச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. விஜய் 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 இப்படி சொல்றது மட்டும் தான் பாதிக்கு, வேற ஒண்ணும் இல்ல. கடைசியா அதுவும் நடந்துரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெறி கொண்டு தெரியாது. யாரும் பக்கத்துல விஜய் பேர் சொல்லிட்டு பேராதீங்க. உட்கார்ந்து உங்க தொண்டையில வந்து கவிடுவாரு. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வெறி பிடிச்சி தெரியுறாரு. சரி ஓகே, இப்ப நம்ம இவருடைய தும்பி ஆமை குஞ்சு சாட்டைக்கு ஒரு பரிந்து கொடுக்கலாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்று திருச்சியில பண்ண சம்பவத்துக்கு திருச்சியை திணறி போயிட்டு திக்குமுக்காட வச்சிட்டாரு. அதுக்கு உடனடியாக ரிப்ளை யார்ட்டு வருது? அன்பின் மகள் பொய்யாய் மொழிட்டு இருந்து வருது. அதாவது நாங்க திருச்சியில இவ்வளவுக்குள்ள செலவு பண்ணி இத்தனை கோடி ரூபாய் நாங்க இது பண்ணிருக்கோம், வளர்ச்சி திட்ட பணிகளை பண்ணிருக்கோம், அது பண்ணிருக்கோம். நாங்க வந்து பெரியாருடைய பேர்ல இதை பண்ணிருக்கோம், அண்ணா ஒரு பேர்ல இது பண்ணிருக்கோம், கலைஞர் முத்தமிழ் கலைஞர் பேர்ல நாங்க இது திட்டத்தை பண்ணிருக்கோம் சொல்லி லிஸ்டா போட்டு அடுக்கிறாரு. ஏன் கேட்டீங்கன்னா விஜய் நேத்து நீங்க இத்தனை வாக்குறுதி சொன்னீங்களே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு போட்டு போனதுக்கு ரிப்ளை அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஏதாவது நெகட்டிவிட்டா கண்டுபிடிக்கணும்ல, அதனால கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நேத்து ஒரு நிமிஷம் கூட ஒண்ணு கூட போகாம உட்கார்ந்து லைவ் அப்டேட்டா கவனிச்சிருக்கான் அந்த சாட்டை. நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1:30 மணி வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ரத்த ஆயிட்டு பெரும்பலூருக்கு போறோம் செஞ்ச முறை சரி அப்படின்ட்டு வச்சிட்டோம். இவங்களாம் பாத்தீங்கன்னா விடிய உட்காந்து வெயிட் பண்ணிருப்பான். அவர் எங்க போறாரு, வண்டி எங்க போகுதுன்னு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு அதிர்ப்தி சாத்திரமா ஒரு அரிய கண்டுபிடிச்சிருக்கான் அந்த சாட்டை. என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நல்லா பாருங்க, திருச்சியில தான் விஜய் போட்டியிட போறாரு. அதுவும் திருச்சி கிழக்கு தொகுதி பக்கமா பத்தி பேசுறதுக்கு இடம் இருக்கு, எவ்வளவு இடங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசாம திருச்சி மேற்கு தொகுதியில போய் நின்று பேசுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதிங்கிறது அவருடைய வெள்ளாளர் சமூகம், கிறிஸ்துவ சமூகம், அந்த மக்கள் வாழக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடம். அங்க போய் நீ பேசுறது அப்படின்னா அவங்களுடைய கூட்டம் அதிகமா வரலாம். அங்க நாளைக்கு நின்னாலும் வெற்றி வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். அதனால ஜாதி ரீதியாக போய் அங்க போய் நின்றுருக்காரு. தன்னுடைய சாதி மக்கள் இருக்கக்கூடிய இடம் அங்க போய் நின்றுருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு புத்திசாலித்தனமா தூக்கிட்டு வரான். எனக்கு பார்க்க மாட்டே. அதாவது ஒரு பழமொழி உண்டு, அவன் புத்திக்கு ஏத்த மாதிரி தான் அவன் யோசிக்க முடியும். இவன் புத்திக்கு ஏத்த மாதிரி இவன் யோசிப்பான். சாட்டை புத்தி அப்படிதானே போகும். ஏன்னா இவங்க நொன்ன இந்த ஜாதி ரீதியா தான் போயிட்டு, அதாவது தமிழன் பாரு, தமிழனா நீ என்ன பண்ணும், தமிழனா எல்லாரும் ஒன்றிணைக்கணும் அப்படிதானே பண்ணும். அதை விட்டு எனக்கு தெரியல நாடார் சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அங்க ஒண்ணு ஒண்ணு வேலை, ஒரு ஜாதி சங்கத்துல ஒரு விழா நடக்குன்னா அங்க போய் ஒரு கலந்துக்கிட்டு அங்க ஒரு நாடார தன் கட்சி வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாரு. நல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவேந்திர சமுதாய வேளாண் மக்கள் பார்த்தா அந்த பட்டியல இருந்து வெளியே போகணும்னு சொல்லும் போது அங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மாட்டமா எடுத்தாலும் அதுல போய் இவர் கலந்துக்கிட்டு சோ அங்க ஒரு கட்சி வேட்பாளர் அந்த சமூக அந்த ஜாதி மக்களை நிப்பாட்டுறாரு. இவங்க தான் தமிழான எல்லாரும் ஒன்றிணைக்க போறாரு. இது மட்டும் இல்ல, ஒரு இடத்துக்கு போனா ஒரு சித்த தெரியாம உருட்ட வேண்டியது. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பண்ற இடம் தான் இவருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இதை சொல்றேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை ஊத்துறேன், நான் வந்து எல்லாரும் ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னா நீ தமிழனா எல்லாரும் ஒன்றிணைக்கணும். ஏன் ஜாதியா போயிட்டு ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்க? இது மட்டும் இல்ல, உருட்டல் ஒரு இடத்துக்கு போனா அங்க வரலாறு இதை இவரு தான் அப்படியே கரைச்சு குளிச்சு வந்த மாதிரி அடிச்சு விட வேண்டியது, தப்பா அடிச்சு விட. இதுல ரெண்டு சமூக மக்களுக்கும் சண்டை எடுத்து விடுது. இதே பொழப்பு தான். நீங்களாம் அந்த ஜாதியை பத்தி பேசலாம், ஜாதி ஒழிஞ்சிடும். இப்போ தமிழனா நினைக்க போறோம், தமிழனா நினைக்க போறோம், கிழிச்சிங்க.
அடிச்சு விடுவாரு. வடக்கு வந்து பாத்தீங்கன்னா படையாச்சியும் பறையனும் ஒண்ணு சேர்ந்துட்டா அங்க வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. தெற்கே தேவரும் தேவேந்திரன் ஒண்ணு சேர்ந்துட்டா ஒண்ணு இப்படியே உருட்டிக்கிட்டு தேவையில்லாம அண்ட புழுக ஆகாச புழுவா ஒரு கதையை அடிச்சு விட்டு இவரு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்றாரு. இந்த 2 சாதியில சண்டை போட இடையில வந்து பாத்தீங்கன்னா கருத்து ரீதி பஞ்சாயத்து பண்ணி இவர் தான் முன்னாடி நின்று மிகப்பெரிய தலைவரா. எல்லா ஜாதி கட்சிக்கும் இவர் பின்னாடி தான் வரணுமா. இல்ல நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயவால அது பேசுறது தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். அவர் என்னைக்காவது எந்த ஒரு ஜாதியை மையப்படுத்தியோ இந்த ஒரு மதத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காரா? அது என்னடா நீங்க அப்போ எப்படிலாம் இப்படி தொங்குறீங்க பாருங்களேன். நாட்டுல என்னென்னமோ நடக்கு அதெல்லாம் இவன் ஆராய்ச்சி பூத்த மாட்டான். விஜயவால போய் அவர் மரக்கடை பகுதி கிழக்கு பகுதி இல்ல கே நேரு பகுதி இல்லையா, கே நேரு பகுதியா போயிருந்தா ஏதாவது சொல்ல போறேன். என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் இந்த வீடியோட இறுதி பகுதியா ஒரு ஜென்மத்துக்கு அது ஜென்மம் தான் சொல்லுவேன் எப்பவுமே. அதுக்கு பேரை வைக்கல. நான் பேரை வச்சிருந்தா நம்மளால நிறைய பேரை வச்சுட்டு இருக்கீங்க. எந்த பேரை சூட்டுறதுன்னு தெரியல இருக்கு. இந்த மூஞ்சிக்கு இப்போ வந்து பயங்கரமா கேவலமா கொச்சையா வந்து விஜயாவில் விமர்சிக்கணும். அதான் டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால இது பயங்கரமா உட்காந்து இதை மூஞ்ச பாருங்க. இது கதறும். பயங்கரமா உட்காந்து கதறும். அதான் இன்னைக்கு என்ன சொல்லிருக்குன்னா, அதாவது கே நேரோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா செருப்பு தூக்கி வச்சுட்டாங்க விஜயவால் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை உட்காந்து பேசிட்டு இருக்கு. நான் அப்படி ஒரு சீனை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதை கூட்டு வச்சு நடுமுத்தில நிக்க வச்சு தெருவில் நடுச்சந்தில நிக்க விட்டு இதான் செருப்பால் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னடா இது பேச்சு. ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த ஜேர்னலிஸ்டாவது இப்படி பேசுறாங்களா நீங்களே பாருங்க. இதுக்கு ஜேர்னலிஸ்ட் எவனாவது கீழே பேர் போட்டிங்க அப்படின்னா கெட்ட கோவம் வரும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அண்ணன் மாதிரி உட்காந்துட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தோணும் போல. அதை விட கேவலமா உட்காந்து பேசிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ற அளவுக்கு இதெல்லாம் ஒரு ஒர்த்தே கிடையாது. இது ஒரு ஆளே கிடையாது. ஓகேவா? அதனால இருந்தாலும் இதுக்கு ஒரு விதியை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல பேசிட்டு போறேன். இதுக்கு தக்க பதிலடியை நீங்களே கொடுங்க. இதுக்கு ஒரு நல்ல பேரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்துச்சு லிஸ்ட்ல. எந்த பேரை தேர்ந்தெடுத்ததுக்குன்னு தெரியல. என்ன பண்றது? அந்த பேரை வச்சு அந்த உயிரினத்தை நம்ம இழிவுபடுத்த கூடாதுல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு மனசாட்சி இருக்குல்ல. இதுக்கு பேரை வைக்க முடியாது. அப்படி ஒரு ஜென்மம். ஓகேவா? சரி, இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. எனக்கு டைம் கிடைக்கல. அடுத்தடுத்த டைம்ல அடுத்தடுத்த கதைகளுக்கு நம்ம பயிரிடை கொடுக்கலாம். எதுக்கு வந்து நீங்க உடனே பயிரிடை கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதுக்கு நம்ம பயிரிடை கொடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு நம்ம இருக்கேன்.